ஹாய்! இன்னைக்கு உளுந்து முறுக்கு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எது செய்கிறதுக்கு கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்தாலும் 4 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் உளுந்து. இதுதான் கரெக்டான ரேஷியோ. கடாயில் 1 கப் உளுந்து சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரிசியோடு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து 50 கிராம் டால்டா, 50 கிராம் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் முறுக்குக்கு எந்த அச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கண்ணுள்ள அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியில் ஃபஸ்ட்டு மாவை உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்தளவுக்கு முறுக்கு புழிஞ்சு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமே கோல்டன் கலரில் பபிள்ஸ்லாம் அடங்கினதும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான உளுந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது நல்லா அந்த உளுந்தோட ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.